எல்லாரும் குரலை நிறைய விதத்தில் பார்த்து வளர்ந்துருக்கோம். ஒரு சினிமாலேயோ சரி, புக்குலேயோ சரி, பல்லவன் பஸ்ஸில் பார்த்துருக்கோம். நிறைய இடத்துல பார்த்து பார்த்து வளர்ந்துருக்கோம். அது நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு சப்ஜெக்ட்னு கூட சொல்லலாம். ஆனால் ஓவர் த இயர்ஸ் மக்களுக்கும் குரலுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அது எப்படி மாறி இருக்கா, இவால்வ் ஆயிருக்கா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுதான் உங்ககிட்ட மெயினாக கேட்கணும்னு நினச்சேன். எல்லாருக்கும் பணிவான வணக்கம். முதல்ல பிரிட்டானியாவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் ஒரு ப்ராடக்டை கொண்டு வரணும், அதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஐடியா வேணும், அப்படி கூட நீங்கள் யோசிச்சிருக்கலாம். அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கு ஜென்சி இல்லை அதுக்கும் கீழே இருக்கிற ஜென் ஆல்ஃபா அவங்கக்கிட்ட தான் அவங்க ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கணுன்ற போது அதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள்லேருந்து தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்துக்கும் மொழிக்கும் தனிப்பெரும் சிறப்பை கொடுக்கிற திருக்குறளை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கே முதல்ல உங்களுக்கு ஒரு பாராட்டை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் பெரு நிறுவனங்களில் வேலை பண்ணியிருக்கேன். இந்த மார்க்கெட்டிங் ஐடியாஸ் எப்படி வரும்னு எனக்கு தெரியும். ஒரு 100 ஐடியாஸ் கொட்டி கிடக்கும். அதில் எது இஃபெக்டிவாக இருக்குதுன்னு செலக்ட் பண்ணுற போது பெரும்பாலும் மொழி சார்ந்த விஷயங்கள் அதை வேணாம்ப்பா அது அப்படி தான் போகும். ஆனால் மொழியும் கலாச்சாரமும் சேர்ந்த இந்த ஒரு அறிவு களஞ்சியத்தை நீங்கள் கையில் எடுத்திருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதற்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அப்புறம் ரெண்டாவது கட்டாயமாக பசங்க இதை தனியாக செய்ய முடியாது. இன்றைக்கி நிறைய ப்ராடக்ட்ஸில், அதுவும் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பசில்ஸ் நிறைய வருது. அதுக்கு பெரும்பாலும் அப்பா அம்மாவுக்கு அது போட முடியாது, நமக்கு அது புரியாது. அது பசங்க அதுக்கு முன்னாடி போட்டுருவாங்க. ஏன்னா நம்மளோட அவங்க தான் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, அவங்களே அந்த பசிலை பண்ணி முடிச்சிருவாங்க. ஆனால் இதற்கு அப்பா அம்மாவினுடைய துணை கட்டாயம் தேவை. அது சார் சொன்ன மாதிரி அப்பா அம்மாவுக்கும் தெரியாது. அதனால் அவங்க எல்லாரும் சேர்ந்து முயற்சி செய்து தான் இந்த 7 சொற்கள் அதனுடைய பிளேஸ்மெண்ட் இதுன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு கூட்டு முயற்சியாக தான் இன்றைக்கி இருக்க முடியும். அதனால் நீங்கள் ஃபேமிலி டைமை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த முயற்சி உதவி செய்யுன்ற முறையில் என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுக்கள் உங்களுக்கு. இப்போ நீங்கள் கேட்டீங்க நாம் எப்படி திருக்குறளை நமக்கு எப்படி அறிமுகம். எனக்கெல்லாம் முதல் அறிமுகமே எங்கள் வீட்டிலேருந்து வந்தது தான். ஏன்னா எங்கள் அம்மா திருக்குறளில், அதுவும் குறிப்பாக ஒரு திருக்குறளை எப்போ பாரு சொல்லிகிட்டு இருப்பாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர், எனக்கு 2 அக்கா. 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். அப்பா அம்மா ரெஃப்ரியாக தான் இருக்கணும் பாதி நேரம். அப்படி சண்டை வரும். அடிதடி கிடையாது, அது பாய்ஸ் இருக்கிற வீட்டில் தான் அடிதடி. இது சொல் போர். அது சண்டை வர்ற போது ஒரு சமயத்தில் ஏதாவது ஒரு சொல், அது ஒன்றும் பெருசாலாம் அப்போ தப்பு வார்த்தையே தெரியாதுங்க நமக்கு. அப்போல்லாம் சினிமாவிலையும் அவ்வளோ தப்பு வார்த்தையெல்லாம் வராது. ஏதாவது ஒன்று சாதாரணமாக சொல்லிட்டா கூட எங்கள் அம்மா உடனே திருக்குறள் என்ன சொல்லியிருக்கு, இனிய உளவாக இன்னாத குறள் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு. இந்த குறளை எங்கள் அம்மா சொல்லி 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 அவங்க அதை சொல்ல போகிறாங்கன்னு பயந்துக்கிட்டே நாங்கள் சண்டை போடாமல் இருந்திருக்கோம். இப்படி தான் எனக்கு அறிமுகம். ஏன்னா அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதற்கு பிறகு பஸ்ஸில் யார் இந்த தாத்தா பஸ் ஓனரா, அந்த ஜோக்கெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி தான் கேட்டோம். அதற்கு பிறகு பள்ளியில் கொஞ்சம் கொஞ்சம் அறிமுகம். இப்படி தான் திருக்குறள் நம்மோடு கைப்பிடித்து வந்தது. ஆனால் உண்மையில் திருக்குறள் எவ்வளவு வாழ்க்கைக்கு நமக்கு துணையாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வயதும் ஒரு அனுபவமும் வாழ்க்கையில் சில துன்பங்களும் தேவையாக இருக்குது. நம்ம அந்த மாதிரியான டிஃபிகல்ட் ஃபேஸஸ் வந்தால் தான் ஏதாவது ஒரு குறளை பிடிச்சிட்டு அதுலேருந்து எந்திரிச்சு வந்துட முடியும். பள்ளத்தில் ஒருத்தர் விழுந்துட்டான்னு வைங்களேன், மேலேருந்து ஒரு ஆள் ஒரு விரலை கொடுத்தா போகிறோம், அதை பிடிச்சி சரசரன்னு எந்திரிச்சு வர்ற மாதிரி வாழ்க்கையில் கடினமான பக்கங்கள் அதை புரட்ட நேரிடுகிற போது ஏதாவது ஒரு திருக்குறளை பிடிச்சிக்கிட்டு ஏறி வந்துடலாம் அப்படின்னு தெரிவதற்கு ஒரு வயதும் அனுபவமும் வாழ்க்கையில் சில சோதனைகளும் தேவையாக இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் அந்த திருக்குறள் நினைவு வரணுமே. நமக்கு சோதனை வர்ற போதே நமக்கு 20 வயசு 30 வயசு, இப்போல்லாம் 20 வயசுலேயே சோதனை வந்துடுது. அதுக்கு முன்னாடியே அந்த திருக்குறள் தெரிந்திருந்தால்தான் அந்த நேரத்தில் அது வரும். அதுக்கு முன்னாடி எப்படி தெரிய முடியும்? இன்றைக்கு எனக்கு தெரிந்தவரை மனப்பாட பகுதின்றது கூட பெருசாக இல்லை, இன்றைக்கு கிடையாது. அப்போ எப்படி தான் அந்த திருக்குறளை கொண்டு போய் சேர்ப்பது? அதனால் அவங்க எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த இடத்துக்கு தான் நீங்கள் போகணும். ஒரு முல்லா கதை சொல்லுவாங்க இல்லை, எங்கே தொலைச்சியோ அங்கே தான் நீ தேடணும், அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே தான் நீங்கள் கொண்டு போகணும். அதனால் however much some of us
திங்க் தட் சோஷியல் மீடியா அவங்களுக்கு தேவையில்லைன்னு நம்ம நினச்சாலும் அவங்க அதில் தான் இருக்காங்க. அதற்குள்ளே இதை எப்படி எடுத்து செல்லுவது, அவங்க பார்க்குற விஷயங்களில் இந்த திருக்குறளை எப்படி கொண்டு வர்றதுன்றதுக்கான பெரிய முயற்சிகளை எடுக்கணும். அப்படி எடுக்கலைன்னு வைங்களேன், நஷ்டம் யாருக்கு? எங்கள் கொள்ளு தாத்தா அவருடைய லீகல் ஹேருக்கு 1 கோடி ரூபாய் போட்டு பேங்க்கில் வச்சுருக்காருன்னு வைங்களேன், அந்த விஷயமே எனக்கு தெரியலன்னா எனக்கு எவ்வளோ பெரிய இழப்பு. சும்மா விடுவேனா? திருக்குறள் அந்த மாதிரி பல கோடி, அது மதிப்பே சொல்ல முடியாத ஒரு வேல்யூ இருக்கிற ஒரு ட்ரெஷர் இந்த மண்ணில். நம்ம எவ்வளோ அதிர்ஷ்டசாலிகள் பாருங்களேன். இந்த அருமையான ஞான பொக்கிஷத்தை நம்ம தாய்மொழியிலேயே படிக்கக்கூடியவர்கள் நாம் மாத்திரம் தானே. மற்றவங்க எல்லாரும் டிரான்ஸ்லேஷன் தான் படிக்கணும். நம்ம தாய்மொழியிலேயே படிக்கக்கூடிய பெரும் பேர் நமக்கு இருக்கிறது. அப்போ இதை எப்படி அவங்க கூட எடுத்துக்கிட்டு போகுது? அது சார் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் பெற்றோர்களுக்கே ரொம்ப தெரியாது. உங்களுக்கு தெரிந்த திருக்குறளை சொல்லுங்கன்னா தட்டு மாதிரி அகர முதல்ல சொல்லிடுவாங்க. ஏன்னா பாலச்சந்திர படம்லாம் வரத்துக்கு முன்னாடி அதுதான் வரும். கரெக்ட். எம்எஸ் விஸ்வநாதன் குரலில் வரும். அதை வச்சு அது சொல்லுவாங்க. அப்புறம் அந்த மாதிரி ஒரு 2-3 திருக்குறள், அதுக்கு மேலேனா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதை தேடி போகிற பயணத்தில் முதலில் பெற்றவர்கள் போகணும். பெற்றவர்கள் போய் வீட்டில் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிற போது தான் குழந்தைகளுக்கு கொண்டு போக முடியும். ஆனால் பல வீடுகளில் இது நடப்பது இல்லை. அப்போ என்ன செய்யணும்னா, சமூகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. சோஷியல் மீடியா கண்டென்ட்டில் இதை எந்தெந்த விதத்தில் கொண்டு போக முடியுமோ அப்படி கொண்டு போய் குழந்தைகளுக்கு அதை சேர்க்க வேண்டும். இரண்டாவதாக எனக்கு தோன்றுவது, பள்ளிக்கூடங்களில் இந்த திருக்குறளை பற்றி திரும்பவும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. ஏன்னா ஸ்கூல்லன்னு வர்ற போது தான் இப்போ பல வெளிநாடுகளில் தமிழ் பள்ளிகளுக்கு நம்ம தமிழ் குழந்தைகள் போகிறாங்க. ஏன்? அதுக்கு கிரெடிட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து திருக்குறளை படிக்கிற ஒரு பயிற்சியை பள்ளிக்கூடங்களிலே திரும்ப பெரிய அளவிலே முன்னெடுக்க வேண்டும்னு நான் உண்மையிலேயே விரும்புகிறேன். அப்படி முன்னெடுக்கிற போது அவங்க ஆசையாக கற்றுக்குறாங்க. எவ்வளோ சின்ன பிள்ளைங்க 1330 குறளையும் படிக்குது. இப்போ நம்ம ஏஜுக்கு வந்த பிறகு மனப்பாடம் பண்ணுறது முடியவே முடியாது. அந்த ஏஜில் தான் முடியும். அப்போ அதை சொல்லி கொடுத்துட்டா வயதான பிறகு அது எவ்வளவு பெரிய சொத்துன்னு தெரியும். சின்ன வயசில் சொல்லி கொடுக்கலன்னா சொத்து இருந்தும் அனுபவிக்க முடியாத நிலைமைக்கு அவங்க வந்துடுவாங்க. அதனால் நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. பிரிட்டானியா மாதிரியான ஒரு நிறுவனம், எல்லா நிறுவனங்களுக்கும் லாபம் தான் ரொம்ப முக்கியம். ப்ராஃபிட் இஸ் அவர் பிக்கஸ்ட் மோட்டிவ். ஆனால் அதற்கு கூடவே சமூகத்துக்காக இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் எடுத்திருக்கிறது மாதிரி பெரு நிறுவனங்கள், சேவை நிறுவனங்கள், இந்த மாதிரி பல பேரும் இதை கையில் எடுத்து குழந்தைகளை டார்கெட் பண்ணி திருக்குறளை திரும்ப திரும்ப கொண்டு போகிற போது அவர்களுக்கு நாளைய வாழ்க்கைக்கு அது ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ மேம். மேம், சாருக்கு நட்பை பற்றி ஒரு குறள் பற்றி கேட்டோம். உங்களுக்கு நீங்கள் ஆக்சுவலி கல்வியை பற்றி நிறைய பேசுனீங்க உங்கள் ஆன்சர்லேயே. அது ஸோ 2வது குறள் பேக்கில் இருக்கிறது கல்வி பற்றி தான். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த வாட்டி பார்க்காமலே சொல்லிட்டேன் சார். கற்பவை கற்றபின் இந்த ஹாஃப் நாலேஜ் எது வாட் இஸ் ஒர்த் லேர்னிங், இந்த மாதிரிலாம் நிறையா கேள்வி இருக்குது இந்த திருக்குறள்லையே. 2026 ஏஐ காலத்தில் எதை கற்றுக்கிறது எதை கற்றுக்காது, மனப்பாடம் பண்ணி தான் கற்றுக்கணுமா, ஆக்சுவலி எப்படி மண்டைக்குள்ளே ஏறுறது, இந்த கல்வியே நிறையா கேள்வி இருக்குது இந்த இதில். இந்த குறளோட ரெலவென்ஸ் இன்றைய மாணவர்களுக்கு என்னன்னு நினைக்கிறீங்க? நான் சொன்னேன் இல்லை, எல்லாருக்கும் அந்த 1-2 திருக்குறளாக தெரியும்னு. அதில் 2வது இதுதான் அநேகமாக எல்லாருக்கும் தெரிந்த திருக்குறள். இந்த திருக்குறள் கல்வின்ற அதிகாரத்தினுடைய முதல் குறள்ன்றது உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கல்வியை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிற போது இதை தான் வைக்கிறார் அவர். இது ஏன் இன்னைக்கு ரொம்ப ரெலவெண்ட்டுன்னு யோசித்து பார்க்குற போது இன்னும் ஒரு ஆஸ்பெக்ட் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. திருக்குறள் எழுதி 2 millennia has passed. 2000 வருஷம். ஒரு ரஃப் கேல்குலேஷன் படியே 2000 வருஷம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு கல் கூட இப்போ கிடையாது. ஆனால் அந்த சொல் இன்னும் இருக்குது. அப்படி இருக்கிற போது அந்த சொல்லுடைய பொருள் நமக்கு பெரும்பாலும் புரிகிறது. இப்போ இவர் சொன்ன குறளில் 7 சொல் இருக்குல்ல, எல்லா குறள்லையும் 7 சொல் இருக்குது. கற்க புரியும், கசடர சில பேருக்கு புரியும், குற்றங்களை நீக்கின்னு அர்த்தம் கசடர.
கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. பாக்கி எல்லா சொல்லும் எல்லாருக்கும் புரியும். எனக்கு இதுவே பெரிய ஆச்சரியமாக இருக்குது. வேறு எந்த மொழியிலையும் இந்த சில மொழிகளில் தான் இந்த மாதிரி சிறப்பு இருக்கும், மிகச்சில மொழிகளில் தான். தொன்மை தொடர்ச்சி ரெண்டும் இருக்கிற ஒரு மொழியில் தான் திருக்குறள் மலர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட எல்லா சொற்களுக்குமே பொருள் வந்து கோனார் நோட்ஸ் இல்லாமலே நமக்கு புரியுது பாருங்களேன். ஹவ் இஸ் இட் ரெலவென்ட் டுடே? இந்த குறளுக்கே ஒரு அழகு இருக்குது. நீங்கள் எல்லாம் இப்போ லிடியன் இருக்கார், அவர் ஒரு பாடல் பாடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாடலுடைய ஸ்ட்ரக்சரே பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா, முதல்ல பல்லவி, அதுக்கு பிறகு ஒரு சரணம், சரணம் முடித்த பிறகு பல்லவியை திரும்ப பாடுவோம், ரெண்டாவது சரணம் திரும்ப பல்லவி. அப்படி தானே இருக்கும் பெரும்பாலும் எல்லா பாட்டு, சினிமா பாட்டும் அப்படி தான் இருக்கும், கர்நாடக சங்கீதத்துலேயும் அப்படி தான் இருக்கும். இந்த குறளுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. கற்க, கசடர கற்க, திரும்ப பல்லவிக்கு போகணும். கற்பவை கற்க, கற்றபின் நிற்க கற்க. ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப அந்த முதல் சொல்லுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். அப்படியே இந்த குறளை பார்க்கலாம். என்ன சொல்ல வர்றாரு? நீ கற்பது எதை கற்கணுன்ற ஒரு கைட்லைன் தான் இந்த திருக்குறள். கசடர, குற்றங்கள் நீக்க. யாருடைய குற்றம்? எவ்வளோ அழகாக அதை வந்து யாருடைய குற்றம்னு அவர் சொல்லலை பாருங்களேன். படிப்பவனுடைய குற்றங்களை நீக்கி படி. உனக்கு சொல்லிக் கொடுத்தவரினுடைய குற்றங்கள் ஒருவேளை இருந்தால் அதையும் நீக்கிவிட்டு நீ படி. இந்த ஒரு நூலை படிக்கிற, அந்த நூலில் ஏதாவது குற்றங்கள் இருக்கும், அதை நீக்கிவிட்டு நீ கற்க. எல்லா குற்றங்களையும் நீக்கினால்தான் கல்வி என்பது முழுமை பெறும்னு அவர் சொல்ல வர்றார். கற்பவை கற்க, அதுதான் இன்னைக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப ரெலவெண்ட். கற்பவை கற்க, எதை படிக்கணுமோ அதை படிடா சாமின்றார், அவ்வளோதான். ஒரு காலத்தில் நம்ம எல்லாருமே இன்ஃபர்மேஷனுக்கு அலைஞ்சோம், லைப்ரரிக்கு போய் உக்காந்து. நான்லாம் என்னுடைய ப்ராஜெக்ட் டெசர்டேஷன் தீசிஸ்லாம் எழுதுவதற்கு லைப்ரரியாக போகணும். இன்றைக்கி அப்படிலாம் யாரும் செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. எல்லாம் அப்படி தொட்ட உடனே வருது. நீங்கள் கிளாடு கிட்ட நீ ரிசர்ச் பண்ணி எனக்கு கொடுன்னு சொன்னாக்க 500 பக்கம் கட்டுரையே உங்களுக்காக கொடுக்கும். நீ எங்கே எதுவும் பண்ண வேணாம். அப்போ இனிமேல் கற்பதில் என்ன ரெலவென்ஸ் இருக்குது? அதுதான் எல்லாமே கொடுக்குதே நமக்கு. அப்படின்னா அதைத்தான் சொல்கிறார், கற்பவை கற்க. வாட் வி ஹேவ் டுடே இஸ் அன் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். அதை நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிற போது எதையுமே கற்பது இல்லை. இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் தான் இருக்குது. நீங்கள் ஒரு மணி நேரம் ரீல்ஸை தள்ளி ஒன்று பார்த்துட்டு மூடி வச்சுட்டு இதிலேருந்து நீ தெரிஞ்சுக்கிட்ட 3 முக்கியமான விஷயத்தை சொல்லுன்னா நம்மள எவ்வளோ பேரால் எதையாவது சொல்ல முடியும்? ஒன்று கூட சொல்ல முடியாது. நம்மளுக்கு ரொம்ப பொறுமை இருக்குன்னு வேணால் சொல்லலாம் கத்தினா. ஆமாம், இல்லை என்ன பொறுமைனா அடுத்ததாவது நல்லதாக வருதான்ற பொறுமை. கரெக்ட், அப்படிதான் தள்ளிட்டு போகிறோம். ஆனால் 1 மணி நேரம் ஆயிரும். என்ன தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒன்று கூட நம்ம கற்றுக்கொள்ளவில்லை, நேரம் மட்டும் போயிருச்சு. ஸோ வள்ளுவர் கற்பவை கற்கன்னு சொன்னது தான் இன்றைக்கி ரொம்ப ரெலவெண்ட். கற்பது 3, நான் வேகமாக அதை சொல்லிடுறேன். 1, உங்களுடைய அடிப்படையான தேடல் எதுவோ அதற்காக படிப்பது. நீங்கள் ஒரு MBBS ஸ்டூடெண்ட்டு வைங்களேன், அவருடைய தேடல் என்ன? இன்றைக்கி மெடிக்கல் ஃபீல்டில் என்ன புதுசாக வந்திருக்கு? இப்போ நீங்களாம் மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க. ஸோ வாட் இஸ் நியூ இன் மார்க்கெட்டிங் டுடே? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு வேறு என்னென்ன புது அவதாரங்கள் இன்றைக்கி இருக்குது? இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்க்கு போகணுமா, மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர் இதெல்லாம் திஸ் இஸ் கோர் லேர்னிங் ஃபார் யூ. இதுக்காக நீங்கள் படிப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் அப்படி இருக்கும். 2வது சப்சிடரி லேர்னிங். எனக்கு எல்லாம் என் சப்ஜெக்டை பற்றி எனக்கு நல்லா தெரியுங்க, ஆனால் எனக்கு வந்து சுக்கிசிவம் சார் மாதிரி பேசணும்னு ஆசை. அப்போ நான் என்ன செய்யணும்? அவரோட வீடியோஸை நான் பார்க்கணும். எனக்கு ஞானசம்பந்தன் சார் மாதிரி நகைச்சுவை கலந்து சிந்தனையோடு பேசணும். அப்போ என்ன செய்யணும்? இது சப்சிடரி லேர்னிங். இது கோர் லேர்னிங் இல்லை, சப்சிடரி ஸ்கில் டெவலப்மெண்ட். 3வது ஜஸ்ட் கியூரியாசிட்டி. இந்த பையனை பார்க்குற போதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவன் வந்து ஒரு சிம்ஃபனியை இவன்னு சொல்கிறான், தப்பாக நினச்சிக்காதீங்க, இது ரொம்ப எனக்கு பிடிச்ச தம்பி, அதனால் மரியாதையாக சொல்ல வேண்டிய ஒரு பர்சனாலிட்டி தான் அவர். வயதின் காரணமாக நான் சொல்கிறேன், என் மகன் வயது தான் அவருக்கு இருக்கும். இவர் வந்து ஒரு சிம்ஃபனியை இசையமைத்து ஒளிப்பதிவும் செஞ்சுருக்காரு. இந்த தகவலை கேட்ட உடனேயே 3rd லேர்னிங், அதான் கியூரியாசிட்டி லேர்னிங். இந்தியாவில் இந்த வயசில் சிம்ஃபனியை வேறு யாராவது பண்ணியிருக்காங்க, இது கியூரியாசிட்டி லேர்னிங். இதை நான் பார்ப்பேன், அது சொல்லும், இல்லை இவர் ஒருத்தர் தான், இவரை தவிர வேறு யாருமே செய்யலை. ஸோ இது நம்ம 3வது தான் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இன்றைக்கி, கியூரியாசிட்டி லேர்னிங். முதல் 2ஐயும் செய்யறதே இல்லை. வள்ளுவர் சொன்னது அதைத்தான், கற்பவை கற்க.
உனக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம்தான் நீ கற்க வேண்டும். அதைத்தான் ஆழமாக கற்க முடியும். அதனால தான் நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது, அகல உழுவதை காட்டிலும் ஆழ உழுவது மேல்னு நம்ம ஊரில் பழமொழியே இருக்குது. 10,000 விஷயத்தை கற்றுக்கிட்டா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை ஆழ்ந்து கற்க. கற்பவை கற்கன்ற அந்த 7 சொல்லுலேயே 2 சொல்லு நமக்கு போதும் இன்னைக்கு. அதை வைத்து கொண்டு கற்பதை டிஃபைன் பண்ண முடியும். இன்றைக்குவே என்னை எதுக்கு கற்கணும்? அதான் இருக்கே, கிளாட் இருக்குது, ஜெமினி இருக்குது, எனக்கு ChatGPT இருக்குது. நான் எதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த சாதனங்கள் எல்லாம் சிந்தனையை அளிக்கும். ஆனால் கல்வி ஒன்றுதான் சிந்தித்தலை அளிக்கும். சிந்தித்தல் என்பது ஹியூமன் பீயிங்ஸ்க்கு மாத்திரம்தானே இருக்கு. அது அதற்கே கல்வி தேவை என்பதைத்தான் கற்பவை கற்கன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதுதான் இது ஐயா சொன்ன மாதிரி வள்ளுவரே இப்படிலாம் நினைச்சு அது நமக்கு தெரியாது. ஆனால் இவ்வளவு சிந்திப்பதற்கான ஒரு ரூமை அவர் 2 அடியில் கொடுத்துருக்காருன்றதான் திருக்குறளினுடைய சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.